ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் லாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஏபிசி ஜாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட்லாம் போட்டு சூப்பரான ஒரு ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாமுக்கு நாம் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலைங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. ஜாம் ரெசிபி எப்போவுமே பாருங்களேன் ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா நாம் சின்னவங்களாக இருக்கும் போதுலேருந்து சரி, இப்போ நம்ம குழந்தைங்களும் சரி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி எல்லாருக்கும் பிடிச்சமான இந்த ஜாம் ரெசிபியை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா. இந்த ஏபிசி ஜாமுக்கு நம்ம ஆப்பிளோட அளவு அதிகமாக இருக்கணுங்க. 3/4 கிலோ அளவு இருக்கும் ஆப்பிள். இதோட தோலை எல்லாத்தையும் நம்ம நல்லா பீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி கட் பண்ணுறோன்னா இதை நல்லா அரைக்க போகிறோம், அதுக்காக தான். இப்போ இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு பீட்ரூட்டையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவு இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைக்கணுங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா. ஒரு சின்ன பீஸ் கூட அதில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிடணும். பார்த்திங்களா, கலரே ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதனால தான் நம்மளுடைய ஜாமுக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே தேவைப்படாது. இப்போ இதை நம்ம கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருப்போம். அதே மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ்லையுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நல்லா வற்றணும். 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நம்ம இந்த ஆப்பிள், பீட்ரூட்டு இதெல்லாமே நம்ம அடுப்பில் வைக்கும் போது என்ன ஆகும்னா நல்லா தெறிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது ஒன்று தான் நமக்கு இதில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம். இப்போ பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு மூடியில் எந்த அளவுக்கு தெரிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ இதை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துலேயே கொஞ்சம் கட்டியாகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த இடத்துல நம்ம சுகரை சேர்த்துடலாம். சுகரோட அளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நான் 1 கிலோ அளவு ஃப்ரூட் சொன்னேன் இல்லையா, சுகர் நான் 700 கிராம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இதில் கூடையோ கொஞ்சம் குறைச்சா போட்டுக்கோங்க. குறைச்சா ரொம்ப குறைச்சிடாதீங்க. ஜாமுக்கு எப்போவுமே 1:1 தான் போடுவாங்க. நம்ம ரொம்ப இனிப்பாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 700 கிராம் போட்டுக்கோங்க. எனக்கு நல்லா தித்திப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 கிலோ அளவு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஹைலே இருக்கட்டுங்க, விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அந்த டைமில் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கணும். அந்த சுகர் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் அந்த ஃப்ரூட்ஸோட. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆனால் கையில் நல்லா தெறிக்கும், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கட்டி ஆகிடும். அந்த டைமில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் பட்டை தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமும் நம்ம ஒரு 10 நிமிஷம் இது கொஞ்சம் கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம விடாமல் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நல்லா ஒரு கரெக்டான பக்குவத்தில் கட்டி ஆயிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறும் போது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஏபிசி ஜாம் நல்லா ஆறி கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. இப்போ இதை நான் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அது பாட்டிலாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இதை நான்
ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஒரு 10 நாள் வரைக்கும் கெடாது. இன்னைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.